வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்வீட் கார்ன் பக்கோடா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 2 அடி மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது கூட நீளமாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 சிட்டிகை சோடா உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி தேவையில்லை, கார்ன்லேயும் ஈரப்பதம் இருக்கும், அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். நீங்கள் இன்னும் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் கரெக்டு. இப்போ எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் அப்படியே உதிர்த்து விட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சின்ன சின்னதாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். திருப்பி போட்டுருங்க, நல்லா வேகட்டும். இது உடைஞ்சாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பக்கோடாவை மோஸ்ட்லி உதிர்த்து விடுவாங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை